இந்த ஆகுதிக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை அளிப்பது நாராயணனின் கடமையாகும். அதையே நான் செய்கிறேன். பார்த்தாயா நாராயணரே, உன்னுடைய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. தன்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்ற இதுவரை வராதவர் இனி எவ்வாறு வருவார்? பக்தர்களை கூட காக்க முடியாதவர் கடவுளே அல்ல. இன்று முதல் நான் தான் உங்களுடைய புதிய கடவுள். அவர் என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி அனைவரும் என் மீது பக்தி கொள்ளுங்கள். நான் இரண்யகசப், இனி இந்த பிரபஞ்சத்தின் புதிய கடவுள். சொல்லுங்கள், பகவான் இரண்யகசப் வாழ்க! கேட்கவில்லையா? கூறுங்கள், கடவுள் இரண்யகசப் வாழ்க! கூறுங்கள், இல்லை என்றால் ஒரே அடியில் அனைவரையும் அழித்து விடுவேன். தேவேந்திரா, நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதாரண பக்தர்களால் என்ன செய்ய முடியும்? கூற மாட்டீர்களா? உங்களை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை. என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. பொறுங்கள் அசுரவேந்தி. எப்பொழுதும் நம்மை காப்பவர்தான் நமது உண்மையான கடவுள். ஆகையால் நம் அனைவரும் நம் கடவுள் கூறுவதை கேட்டுதான் ஆக வேண்டும். இவரையே நாம் நம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு பக்தர்கள் மேல் கவலையே இல்லை. இனி பக்தர்கள் நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்மை காப்பாற்றவே வராத கடவுளின் பெயரை நாம் ஏன் கூற வேண்டும்? என்றிலிருந்து எங்களுடைய புது கடவுள் இரண்யகசப் தான். பகவான் இரண்யகசபு வாழ்க! பகவான் இரண்யகசபு! பகவான் இரண்யகசபு வாழ்க! குருதேவா, நான் தான் உங்களிடம் கூறினேன் அல்லவா, இன்றிலிருந்து சூரியன் அசுர குலத்தின் மீதுதான் ஒளி வீசப் போகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் புதிய கடவுள் அவதரித்து விட்டார். அதர்மத்தை மட்டும் நிலைநாட்டப் போவதில்லை. இந்த புதிய கடவுளின் சிலையையும் பிரபஞ்சம் முழுக்க நிறுவியாக வேண்டும். பூஜையும் அர்ச்சனையும் நடைபெற்றாக வேண்டும். இன்றிலிருந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு மட்டும்தான் பூஜை செய்தாக வேண்டும். வேறு கடவுளை வணங்குபவர்கள் அழிக்கப்படுவார்கள்.
வேண்டாம் வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள், எங்களை விட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம், எங்களை அடிக்காதீர்கள், வலிக்கிறது, எங்களை அடிக்காதீர்கள், வேண்டாம் வேண்டாம். பகவான் இரண்யகசப் வாழ்க! 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 போதும். இரண்யகசிபுவின் இந்த ஆணவத்திற்கான தண்டனையை அளித்தாக வேண்டும். அவன் நம்மிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டான். அதனால் இவனுக்கு எதிர்காலம் என்பதே இல்லாமல் செய்ய வேண்டும். நம் எதிர்காலத்தை காப்பாற்ற நாம் இவளை நிச்சயம் அழித்தாக வேண்டும். இரண்யகசிபுவின் மனைவியையும் இவளது வயிற்றில் வளரும் அந்த பாவியையும் அழித்தாக வேண்டும். தேவராஜன் இந்திரனிடமிருந்து உன்னால் தப்பிக்க இயலாத. இன்று உன்னுடைய அழிவு நிச்சயம். அசுர வீரர்களே, பூஜைக்கான ஏற்பாடை செய்யுங்கள். பிரபஞ்சத்தின் புதிய கடவுள் ஹிரண்யகசிபுவுக்கு தீப ஆராதனையை காட்டுங்கள். செல்லுங்கள். இந்த கடவுள் அவதாரம் எப்படி இருக்கிறது இரண்யகசப்? அருமை, மிகவும் அருமையாக உள்ளது. உடற்பலத்தால் பலத்தை மட்டுமல்ல, பக்தியையும் அனுபவித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய இந்த சிலையை பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் இரண்யகசபு இல்லை, மாறாக இரண்யகசபுதான் இந்த பிரபஞ்சமே என்று தோன்றுகின்றது. இந்த ஆணவமே ஒருவனின் அழிவிற்கு காரணமாகும். வந்து விட்டீர்களா நாராயணரே?